அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி சேர்ந்த ஆண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியில் பிறந்த ஆண்களினுடைய பொது குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தின்படி கன்னிராசி என்பது 6வது ராசியாகும். உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த கன்னிராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் காலமெல்லாம் கன்னியாகவே இருப்பார்கள் என்பது உண்மையல்ல. இந்த ராசியில் பிறந்த பலர் மனமாகாமல் இருக்க நேரிட்டாலும் திருமண பந்தத்தில் பலர் நிறைவு கொள்கிறார்கள். கன்னிராசினியர்கள் இவர்கள் அமைதியானவர்கள், தனிமையை விரும்பக்கூடியவர்கள். கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் கவர்ச்சியான மரியாதையான தோற்றம் உள்ளவர்கள். சிறு விஷயங்களையும் நன்கு கவனித்து மனதுக்குள் வைத்துக் கொள்ளும் குணம் உண்டு இவர்களிடம். கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் எதிலும் குறையில்லாமல் தவறில்லாமல் முழுமையாக இருக்க வேண்டும் என்பவர்கள். கூட்டம் நிறைந்த இடங்களில் இருப்பவர்களுக்கு இது பிடிக்காது. அது மட்டுமில்லாமல் கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் கடின உழைப்பாளிகள், பகல் கனவு காண மாட்டார்கள். கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் இருப்பது போன்று தோற்றத்தை தருவார்கள். வேலை இவர்களிடத்தில் எளிதில் ஊட்டிக்கொள்ளும். அது மட்டுமில்லாமல் ஒல்லியான தேகத்துடன் அமைதியான குணமும் அழகான கண்களும் கொண்டவர்கள். கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் இவை புத்தி கூர்மையும் தெளிவான சிந்தனையையும் இவர்களிடம் பிரதிபலிக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் கவர்ச்சியான முக அமைப்பு கொண்டவர்கள். நேர்த்தியான மரியாதையான தோற்றமுடைய ஆடை அணியக்கூடியவர்கள். கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் உருவத்தில் சிறிய தோற்றம் கொண்டவர்கள், ஆனால் பலம் கொண்டவர்கள். கடின உழைப்பாளி இவர்கள். நம்பகத்தன்மை கொண்ட நேர்மையானவர்கள். கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் எதிலும் எளிதில் குறைகளை காணவும் அதை நேரடியாக சொல்லவும் செய்யக்கூடியவர்கள். அடிக்கடி குளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள். கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் இவ்வளவு பெரிய வாழ்க்கையின் இயல்பை இந்த கனவுகள் இல்ல தெளிவாக புரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள். கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் காதல் இவர்களுடைய கண்களை மறைக்க முடியாது. அது மட்டுமில்லாமல் கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் அசிங்கமான நடவடிக்கைகள், முட்டாள்தனம், அலட்சியம் இவை இந்த ராசிக்காரர்களை கோபமூட்டும், எரிச்சலூட்டும். கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரை பொதுவாக நன்னடத்தை உள்ளவர்கள். நல்ல செவிலியர்களாகவும் இருக்க தகுதியுடையவர்கள். கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் வீட்டில் பல்வேறு நோய்களுக்கு தேவையான மருந்துகளை வைத்திருப்பார்கள். வெளியூர் செல்லும் போது தனக்கு தேவையான சிறு பொருட்களையும் கவனமாக எடுத்து செல்லக்கூடியவர்கள். கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர்கள். சிக்கலில் சிக்கி கொண்டால் உதவியும் செய்வார்கள். கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் காலம் கடந்தால் குழப்பம், அலட்சியம் இவற்றை வெறுக்கக்கூடியவர்கள். மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டு காட்டுவதில் கவனம், தன் தவறுகளை காண்பதில் இருக்காது. கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் நீண்ட நேரம் வேலை ஏதும் செய்யாது வெறுமன அமர்ந்திருக்கக்கூடியவர்கள். இருப்பவர்களை இவர்களுக்கு பிடிக்காது. அது மட்டுமில்லாமல் கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரை வெளி தோற்றத்தில் அமைதியாக தெரிந்தாலும் மனதிற்குள் கொந்தளிப்பு எண்ணம் கொண்டவர்கள். கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் இவர்களுக்கு நட்பு, நரம்பு சம்பந்தமான நோய்களும் வரும் வாய்ப்பு உண்டு. பல கன்னிராசினியர்களுக்கு காலில் ஏதாவது ஊனம் அல்லது நடையில் குறிப்பிடத்தக்க ஒரு மாறுதல் இருக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் பாசத்தையும் பணத்தையும் கொட்ட மாட்டார்கள். இவற்றை கவனத்துடன் செல்ல விடுவார்கள். தான் மற்றவர்களுக்கு உதவினாலும் மற்றவர்கள் செய்யும் உதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வயதான காலத்திற்கு தேவையான என்பதற்காக சிக்கனமாக சேமித்து வைத்து கஞ்சத்தனம் என்று பலர் நினைக்க வைப்பார்கள். அது மட்டுமில்லாமல் கன்னிராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் உழைக்காமல் பிச்சை எடுப்பவர்களிடம் பரிவு இருக்காது. ஆனால் நண்பர்களுடைய துன்பத்திற்கு தாராளமாக உதவக்கூடியவர்கள். சில நேரங்களில் இவர்கள் சுயநலவாதிகள் என்றும் இகழப்படுவார்கள். கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் சில சூழ்நிலையில் மற்றவரோடு ஒத்துப்போக மாட்டார்கள். ஆனால் தன் நலத்தை விட மற்றவர் நலனுக்கு உழைப்பதே இவருடைய இயல்பாகவும் இருக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய கடின உழைப்போடு ஒப்பிட்டால் மற்றவர்களை விட நல்ல ஆரோக்கியத்துடனே இருக்கக்கூடியவர்கள். மட்டுமில்லாமல் உடல் நலத்திற்கும் சத்தான உணவிற்கும் முக்கியம் அளிக்கக்கூடியவர்கள் கன்னிராசியை சேர்ந்த ஆண்கள். எனினும் வயிற்று உபாதைகளும் தலைவலியும் இவர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும்.
இடுப்பு, தோல், மூட்டு, பல் போன்றவைகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆதரவற்ற பிராணிகள் மீது கருணையும் அன்பும் கொண்டவர்கள். கூடுதலான உணர்வு வெளிப்பாடு, சோம்பல், அழகுக்கு போன்றவற்றிற்கும் எதிரியானவர்கள். உண்மை, காலந்தவராமை, சிக்கனம், நேர்த்தியான நடை, உடை சுகாதாரம் இவற்றிற்கு நண்பனாக இருக்கும். ராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் கண்மூடித்தனமாக உணர்வு பூர்வமாக காதல் எண்ணம் இவர்களிடம் இருக்காது. எதையும் நடைமுறைக்கு ஒத்ததாக, இயல்புக்கு ஒத்ததாக உள்ளதா என்று பார்க்கக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் வர்ணஜாலம் நிறைந்த காதல் வாழ்க்கை பொய் என்பதை உணர்ந்தவர்கள். உழைப்பின் மீதும் கடுமையின் மீதும் ஒழுக்கத்தின் மீதும் பக்தி கொண்டவர்கள். கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் படிப்படியாகத்தான் இவருடைய காதல் மனதை நெருங்க முடியும். காதலிலும் தரத்தை தான் எதிர்பார்ப்பார்கள். கன்னிராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் கற்பநெறி மாறாமல் பல காலம் இவர்களால் இருக்க முடியாது. இவர்கள் கூர்மையான பற்றியும் கடினமான நிலத்தையும் போன்று உறுதி கொண்டவர்கள். கன்னிராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் தனக்குரிய பெண்ணை தேர்ந்தெடுப்பதில் காட்டிலும் உணவு, ஆரோக்கியம் போன்றவற்றில் காட்டிலும் மிகுந்த கவனமும் விமர்சனமும் போக்கும் கொண்டவர். அது மட்டுமில்லாமல் எந்தவித உலக சஞ்சாரமும் செய்ய மாட்டார்கள். கன்னிராசினை சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் மரியாதையான, நேர்மையான, உண்மையான உறவை தான் விரும்பக்கூடியவர்கள். சற்று பொறுமையுடன் அணுகினால் பெண்களுக்கு நல்ல ஒரு கணவன் கன்னிராசியில் அமைவார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த கன்னிராசியில் பிறந்த ஆண்கள் இவருடைய அன்பு, காதல் ஒரே சீராக ஏற்ற இறக்கங்கள் இன்றி இருக்கும். நீங்கள் இவரை முழுவதும் நம்பி அவருடனே இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத அளவிற்கு உங்களை காக்கும் பலத்துடன் உதவக்கூடியவர்கள். கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் கனிவுடனும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். குடும்பத்திற்கு மிகுந்த உண்மையுடன் இருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் கன்னிராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறவுகள் முறிவதை விரும்பாதவர்கள். சுய ஒழுக்கம் இவரது ஒரு அங்கமாகும். கன்னிராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் சோம்பேறியான இன்ப நுகர்வு மட்டுமே முக்கியம் என்ற எந்நலமும் பெண்களை பிடிக்காது. அது மட்டுமில்லாமல் கன்னிராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் தந்தை ஸ்தானத்திற்காக மிகவும் ஏங்க மாட்டார்கள். குழந்தை இல்லை என்றாலும் பெரிதாக பாதிக்கப்பட மாட்டார்கள். இவர்களுடைய குடும்பம் சிறியது. தன் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சிறு வயதிலிருந்தே போதிக்கக்கூடியவர்கள். கன்னிராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளை கல்வி மற்றும் புத்தகங்களை காதலிக்க கற்றுக் கொடுப்பார்கள். மற்றவர்களை அதிகப்படியாக விமர்சிக்கும் பாங்கும் இதனை ஆணவ கணவனாக பெற்றது விழிப்புணர்வுடன் அறிவுத்திறனும் நம்மிடமிருந்து அதிகம் எதிர்பாராத குணமுடையவர்களாகவும் பெறுவோம். கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் குற்றம் காணும் இவருடைய மனப்பாங்கை புரிந்து நடந்து கொண்டால் மற்ற பெண்கள் பெறாமை அளவிற்கு நல்ல கவனவானாக இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவரிடம் கனிவாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஏதாவது ஒரு வகையில் சிக்கலும் துன்பத்திலும் சிக்கி இருப்பார்கள். இவர்கள் பொதுவாகவே மிக பெரிய பொறுப்புகளை ஏற்று நடத்த சிரமப்படக்கூடியவர்கள். கன்னிராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சற்று சிறிய நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தக்கூடியவர்கள். சிறு சிறு விஷயங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்கள். பெரிய நிர்வாகத்தின் மீது முழுமையான பார்வை இல்லாத இவருடைய பெரிய குறை இருக்கும். ஆக மிக கடினமான திட்டங்களையும் சிறப்பாக தீட்டும் நுட்பம் கொண்டவர்கள். அது மட்டுமில்லாமல் கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அப்படியே சொல்லக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு மாற்றி சொல்லும் சுபாவம் இல்லாதவர்கள். தன்னை காத்து கொள்ள எடுக்கும் சில முடிவுகள் இவர் மீது மற்றவர் காண்பதற்கு ஏதுவாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் கடகம் அல்லது மகர ஆட்சி பெற்ற கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் பெரிய நிர்வாகத்தையும் எளிதில் சமாளிப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் சிறிய நிர்வாகத்தை தான் தகுதியானவர்களாக. கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் வீட்டில் அனைவரையும் விமர்சிக்கும் மனப்பான்பு கொண்டவர்கள். மற்ற குழந்தைகளை விட சிறு வயதிலேயே பொறுப்புணர்வு கொண்டவராக இருப்பார்கள். தாய் தந்தை சிக்கலில் இருந்தால் புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பார்கள். வீட்டில் வளர்க்கக்கூடிய சிறு விலங்குகளை விருப்பமுள்ள வயதுக்கு மீறிய ஞானம் உள்ளவர்கள். இவருடைய சிந்தனை என்றால் முகம் சுருங்கிவிடும் மனப்பாங்கு உள்ளது. நல்ல எதிர்கால திட்டங்களை மனதில் புதிய வையுங்கள். எதை இருப்பதையும் இருக்கின்ற மாதிரியே காணும் இயல்புடைய எதையும் சாதிக்கக்கூடியவர்கள்.